டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட ஒரு கொஷின் பேப்பரு. இது வரைக்கும் எடுத்த கொஷின் பேப்பர்லாம் இலக்கணத்துக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கொஷின் பேப்பர் பாருங்கள், நம்மளுக்கு இலக்கியம் பார்ட்டும் கவர் ஆகுது, உரைநடை பார்ட்டும் கவர் ஆகுது. ரொம்ப 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 ஸ்டாண்டர்டாக இருக்க கொஷின், நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு. பார்க்கலாம் வாங்க. இதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு மெமரி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மெமரி பண்ணிடணும் இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின். பொருந்தா இணையை சுட்டுக. வெற்றிப்பூ சிவப்பு, நொச்சிப்பூ பச்சை, உளிஞைப்பூ மஞ்சள், தும்பைப்பூ வெள்ளை. இதில் பொருந்தாதது நொச்சிப்பூ பச்சை. ஏன் அப்படின்னா நொச்சிப்பூ நீல நிறம். நான் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நொச்சிப்பூ நீல நிறம். ஃபஸ்ட்டு என்னது? வெற்றிப்பூ சிவப்பு, நொச்சிப்பூ நீலம், உளிஞை மஞ்சள், தும்பைப்பூ வெள்ளை. சரியா? வெற்றிப்பூ சிவப்பு, உளிஞைப்பூ மஞ்சள். பெயருக்கேற்ற வினையை எழுதுக. சோறு உண், சோறு உண். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷினுக்கு நொச்சிப்பூ, ரெண்டாவது கொஷினுக்கு உண். மூணாவது கொஷின். வலுவு சொல்லை திருத்தி எழுதுக. தலகாணி, தலையணை, தலகாணி, தலையணை. நான்காவது கொஷின். சந்திப்பிழையை நீக்கி எழுதுக. பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. இங்கேயும் இப்போ வரணும், இப்போ இக்கு வரணும். பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. சந்திப்பிழையற்ற சொற்றொடர். வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றன. முழங்குகின்றனன்னு வரக்கூடாது, முழங்குகின்றது. ஏன்னா இந்த முழங்குகின்றது முழவையை தான் குறிக்குது. அது சிங்குலருங்கிறதுனால இது முழங்குகின்றதுன்னு தான் எழுதணும். வல்லைப்பாட்டுனா என்ன? பெண்கள் நெல் குத்தும்போது பாடும் பாட்டு தான் வல்லைப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, அடுத்து. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் பாரதியார். இந்த கூற்று கூர்னது பாரதியார். அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இதுக்கு விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? ஓகே, பாரதியார். அடுத்து. செங்கோல், இதன் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. செங்கோல் கொடுங்கோல்ங்கிறது தான் அதனுடைய எதிர்ச்சொல். ஒருத்தார், எதிர்ச்சொல் தருக. ஒருத்தார்னா பொறுத்தார். பொருந்தா சொல்லை கண்டறிக. சொல்லும் பொருளும். புரிசைனா மதில். கரெக்டாக தான் இருக்குது. மாகால்னா கடல் இல்லை, மாகால்னா பெருங்காற்று. பெருங்காற்று, மாகால்னா பெருங்காற்று. மாகால் பெருங்காற்று. புரிசை மதில். மாகால் பெருங்காற்று. மாகால் பெருங்காற்று. இந்த மாகால்ங்கிற வார்த்தை வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னா இருக்குது. மாகால்ங்கிறது மதுரை காஞ்சியில் கொடுத்துருக்க ஒரு வார்த்தை. ஒரு வேர்ட் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். மாகால் எடுத்த முன்னீர் போல. இது மதுரை காஞ்சியில் சொல்லியிருக்காங்க. மாகால் எடுத்த முன்னீர் போல. சரியா? இதனுடைய ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா, இந்த புரிசை மதில், புலை சாளரம், நியமம், அங்காடி, இது எல்லாமே மதுரை காஞ்சியில் இருக்க சொற்பொருள் தான். இதில் என்ன ஃபஸ்ட்டு வேர்டு வரும் அப்படின்னா, மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண்ணுற ஓங்கிய பல்படை புரிசை. இந்த மாதிரி தான் இது ஸ்டார்ட் ஆகுது. சரியா? எங்கே? மதுரை காஞ்சியில். மதுரை காஞ்சி 10 பாட்டு நூல்களில் ஒன்று. மதுரை காஞ்சியை எழுதுனது மாங்குடி மருதனார். சரியா? இது ஒரு 14 மேற்கணக்கு நூல். இது ஒரு 14 மேற்கணக்கு நூல். சரியா? மறுபடியும் இந்த கொஷினை படிக்கிறேன் பாருங்கள். புரிசைனா மதில், மாகால்னா பெருங்காற்று. மாகால்னா பெருங்காற்று. இது எங்கே இருக்குது? மதுரை காஞ்சியில் இருக்குது. மாகால் எடுத்த முன்னீர் போலங்கிறது மதுரை காஞ்சியில் இருக்க ஒரு சென்டென்ஸு. புலைனா சாளரம், புலை சாளரம். புரிசை மதில், புலை சாளரம். மாகால்னா பெருங்காற்று, நியமம்னா அங்காடி. சரியா? சரி, இந்த காஞ்சி அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, காஞ்சினா நிலையாமை. காஞ்சினா நிலையாமை. சரியா? இதில் 782 அடிகள் இருக்குது மதுரை காஞ்சியில். அதில் மதுரையை பற்றி மட்டுமே 354 அடிகள் எழுதியிருக்காங்களாம். டோட்டலாக 782 அடிகள். மதுரை காஞ்சியில் 782 அடிகள் டோட்டலாக இருக்குது. அதில் 354 அடிகள் மதுரையை பற்றி மட்டுமே இருக்கான். இந்த மதுரை காஞ்சியை பெருகுவல மதுரை காஞ்சின்னு சொல்லுவாங்க. இந்த மதுரை காஞ்சியோடைய பாட்டுடைய தலைவன் யார்? உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன். மதுரை காஞ்சியுடைய பாட்டுடைய தலைவன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். யார்? தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். தலையாலங்கானத்து
செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அவங்க தான் பாட்டுடை தலைவன். எதுக்கு பாட்டுடை தலைவன்? மதுரை காஞ்சிக்கு. இது வந்து எழுதுனது மதுரை காஞ்சி எழுதுனது வந்து மாங்குடி மருதனார். சரியா? இவ்வளோதான். இது எல்லாமே மதுரை காஞ்சியில் இருக்க ஒரு சொற்பொருள். அதை சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ மதுரை காஞ்சி பற்றி நமக்கு என்னென்ன தெரியும்? மதுரை காஞ்சி வந்து மாங்குடி மருதனார் எழுதியிருக்காரு. காஞ்சி அப்படின்னா நிலையாமைன்னு அர்த்தம். இதில் 782 அடிகள் இருக்குது. அதில் 354 அடிகள் மதுரையை பற்றி மட்டுமே இருக்குது. இதை பெருகுவள மதுரை காஞ்சின்னு சொல்லுவாங்க. சரியா? பாட்டுடை தலைவர் யார் அப்படின்னா தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். ஓகேவா? மதுரை காஞ்சிங்கிறது ஒரு 10 பாட்டு நூல். இது எழுதுனது மாங்குடி மருதனார்னு சொன்னேன்னா, இந்த மாங்குடி மருதனார் 8 தொகை நூல்களில் 13 பாடல்களை பாடியிருக்காராம். ஓகேவா? இதில் வேறு ஏதாவது சொற்பொருள் இருக்கா அப்படின்னா இருக்குது. அணங்கு அப்படின்னா தெய்வம். அணங்கு அப்படின்னா தெய்வம். அணங்குனா தெய்வம். அடுத்து முன்னீர்னா கடல். அது நமக்கு ஃபெமிலியரானது தான், ஸோ அது தேவையில்ல. அடுத்து பனை அப்படின்னா முரசு. அணங்குனா தெய்வம். அணங்குனா தெய்வம். பனை அப்படின்னா முரசு. பனை அப்படின்னா முரசு. அடுத்து கயம்னா நீர்நிலை. கயம் நீர்நிலை. கயம் அப்படின்னா நீர்நிலை. அடுத்து ஓவுனா ஓவியம் நமக்கு தெரியும். ஓகேவா? அவ்வளோதான். சரி, அடுத்து இன்னொரு டிஒய்கே அதிலே வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. என்னென்னா மதுரை காஞ்சியில் வனவிலங்கு சரணாலயம் மதுரையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதை ஆராய்ச்சி செஞ்சு சொன்னவர் யாருன்னா ராஜமாணிக்கனார். இதை ஆராய்ச்சி செஞ்சு சொன்னது யாருன்னா ராஜமாணிக்கனார். அவ்வளோதான். மதுரை காஞ்சியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. ஓகேவா? இது டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் 10வது கொஷின் பார்க்குறோம். அதனால தான் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக கொண்டு போகிறேன். ஓகேவா? பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. செந்தாமரை, கடுங்கதிர், இன்சொல், அலைக்கடல். இது எல்லாமே பண்பு பெயர். அலைக்கடல்ங்கிறது பண்பு பெயர் கிடையாது. சரியா? இன்னும் ஒரு டைம் இதை பார்த்துருவோமா? செங்கோல்ங்கிறதுக்கான எதிர்ச்சொல் கொடுங்கோல். ஒருத்தாருங்கிறதுக்கு எதிர்ச்சொல் பொறுத்தார், பொறுத்தவர். சொல்லும் பொருளும் இதில் மாகால்னா பெருங்காற்றுன்னு வரும். பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. செந்தாமரை, இன்சொல், கடுங்கதிர் இதெல்லாம் பண்பு பெயர். அலைக்கடல் மட்டும் பண்பு பெயர் கிடையாது. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ரிவைவலிசம், மீட்டுருவாக்கம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதோட 3 கொஷின் பேப்பரில் கேட்டுட்டாங்க. ரிவைவலிசம்னா மீட்டுருவாக்கம். தமிழ் சொல் அருவி, அறிக. தமிழ் சொல் அருக. கிராப்னா செதுக்கி. வெட்டினா கட். நீக்கினா டெலீட்டு. ஓகேவா? டெலீட், ரிமூவ். ஓகே. கான் இச்சொற்களின் ஒளி வேறுபாடு அறிந்து எழுதுக. காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான். காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான். அரி என்னும் சொல் குறிக்கும் பொருள் இணையாது. அரினா இந்த அரினா திருமால். இந்த அரினா அறிந்து கொள். ஓகே. அடுத்த கொஷின் 15வது. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக. கைனா ஒழுக்கம். பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்ந்தெடுக. மேகம். சரியா? நோ அப்படின்னா வறுமை. நோ அப்படின்னா வறுமை. நோனா நோய். சரியா? இதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குக. பாடுகின்றனர் மக்கள் மழை பெய்ததால் வருந்தி. மழை பெய்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர். சொற்களை ஒழுங்குபடுத்துக. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி. ஓகே. இந்த இடத்துலையும் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பரணின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால் நம்ம பரணி பற்றி பார்க்கலாம். பரணினா கலிங்கத்து பரணியை தான் சொல்லியிருக்காங்க. கலிங்கத்து பரணி பற்றி 3 கூற்று தான் இருக்குது. ஒன்று அண்ணா சொல்லியது, இன்னொன்று ஒட்டக்கூத்தர் சொல்லியிருப்பார், இன்னொன்று பலப்பட்டடை சொக்கநாத புலவர் சொல்லியிருப்பார். சரியா? இந்த 3ஐயும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அண்ணா சொன்னது என்னது? எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம்
கலிங்கத்து பரணின்னு சொல்லியிருப்பார். என்னது, எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் உண்டென்றால் அது கலிங்கத்து பரணி. யார் சொல்லியிருக்கா? அண்ணா. எதை பற்றி? கலிங்கத்து பரணி. அண்ணா எனக்கு விருப்பமான இலக்கியம்னு சொல்லியிருக்காங்க. தென்தமிழ் தெய்வ பரணின்னு சொன்னது ஒட்டக்கூத்தர். தென்தமிழ் தெய்வ பரணின்னு சொன்னது ஒட்டக்கூத்தர். பரணிக்கோர் செயங்கொண்டார். பரணிக்கோர் செயங்கொண்டார்னு சொன்னது பலபட்டடை சொக்கநாத புலவர். சரியா? 3 கொற்று தான். ஒன்று அண்ணா சொல்லியது. என்னது, எனக்கு விருப்பமான நூல் ஒன்று என்றால் அது கலிங்கத்து பரணின்னு சொல்லியிருப்பார். அடுத்து ஒட்டக்கூத்தர் என்ன சொல்லியிருப்பார்? தென்தமிழ் தெய்வ பரணின்னு சொல்லியிருப்பார். இன்னொருத்தர் பலபட்டடை சொக்கநாத புலவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு? பரணிக்கோர் செயங்கொண்டார்னு சொல்லியிருக்கார். இவ்வளோ தான் பரணி பற்றி கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் கேட்குறாங்க. இதை 3ஐயும் மாற்றி கேட்குறாங்க. சரியா? அது தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்தது 19வது கொஷின். அகரவரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக. இதில் சரியான விடை டீன்னு கொடுத்துருக்காங்க. கிழக்கு கீ கீ கூ கோ கவுன்னு கொடுத்துருக்காங்க. கிழக்கு கீற்று குருவி கோலம் கௌதாரி. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சராம். 20. சரியான அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எடுத்து தான் பார்க்கணும். திறன் பேசி துறைமுகம் தெருக்கு தீ தூ தே கரெக்டாக தான் இருக்குது. அது கரெக்டாக. அப்போ ஃபஸ்ட்டு கரெக்டு. மூதூர் மென்பொருள் முன்னீர். இதில் பாருங்கள், முன்னீர் தான் ஃபஸ்ட்டு வரணும். முன்னீர் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் மூதூர், அதுக்கப்புறம் மென்பொருள்னு வரணும். அப்போது செகண்ட் வந்து வராது. பண்பாடு பூங்காற்று பைந்தமிழ் பா பூ பை கரெக்டாக தான் இருக்குது. அப்போது இதில் நமக்கு எது கரெக்டாக இருக்குது? 1 and 3 கரெக்டாக இருக்குது. மேலே எழுதியிருக்கிறது என்னது? டி ஆப்ஷன் கரெக்டு. கிழக்கு கீற்று குருவி கோலம்னு வரும். 20ல் 1 and 3 தான் கரெக்டு. அடுத்து 21th கொஷின். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என பாடியவர் பாரதியார். சிலப்பதிகாரம் 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு நூல். சிலப்பதிகாரத்தை என்னென்னு சொல்லுவாங்க? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்த கொஷின். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் பாரதியார். கல்வியில் பெரியர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் பாடப்படுபவர் கம்பர். கம்பர் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் எழுதின நூல் கம்பராமாயணம். வால்மீகியுடைய ராமாயணத்தை தழுவி எழுதியிருப்பார். கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் ராமவதாரம். இவர் தேரழந்தூர் அப்படிங்கிற ஊரில் எழுதியிருப்பார். நாகப்பட்டினத்தில் இருக்க தேரழந்தூரில் இருந்து பிறந்திருப்பார். ஓகே. இவர் கம்பராமாயணத்தில் 6 காண்டம் எழுதியிருக்காரு. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்யா காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். ஓகேவா? அடுத்த கொஷின். போக்குக இதை வச்சு நம்ம கூற்று காரணம் பார்க்கணும். கூற்று இது வியங்கோல் வினைமுற்று. கரெக்டு தான். போ என்ற கட்டளை தொனியுடன் கூடிய பகுதியை கொண்டுள்ளதால் இது வியங்கோல் வினைமுற்று. அப்படியா? இல்லை, அந்த கட்டளை தொனியால் இது வியங்கோல் வினைமுற்றுன்னு கிடையாது. ஓகேவா? ஸோ கூற்று மற்றும் கரெக்டு, காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. இலக்கண குறிப்பு. சரியான விடையை பொருத்துக. தொழிற்பெயர் செப்பல். வினைத்தொகை காய்மணி. உவமைத்தொகை மூதூர் வராது. உவமைத்தொகைனா ஒரு உவமையை சொல்கிறதுனால அது வராது. வேற்றுமை தொகை மலர்கை இல்லை. அப்போ 1ம் 2ம் தான் சரியான விடை. சரியா? இந்த கொஷின் நோட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காய்மணிங்கிறது வினைத்தொகை, தொழிற்பெயர்ங்கிறது செப்பல். விடைக்கேற்ற வினா. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என வழக்கு 2 வகைப்படும். இதுக்கான வினா வழக்கின் வகைகள் யாவை? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூல் கன்னிமாரா நூலகம். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம கொஷின் வந்து மேக் பண்ணலாம். சரியா? ஓகே. இதில் இங்கே கன்னிமாரா நூலகம்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து 9th ஸ்டாண்டர்டில் இருக்க இயல் 5 நியூ புக்கில் இருக்க இயல் 5ல் ஒரு புகழுக்குரிய நூலகம்னு ஒரு 5 நூலகம் கொடுத்துருக்காங்க. அதையும் இந்த இடத்துல நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். தஞ்சை சரஸ்வதி மகள் நூலகத்தில் அந்த நூலகம் வந்து ஆசியாலே மிக பழமையான நூலகம்.
இது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். போன குரூப் 4 கூட கேட்டிருந்தாங்க 2024. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் வந்து ஆசியாலே மிக பழமையான நூலகம். இதில் இந்தியாவில் உள்ள அனைத்து ஓலைச்சுவடிகளும் இங்கே தான் இருக்கான். கன்னிமரா நூலகம் தான் இதிலே சொல்லிட்டாங்க, உலகத்திலே தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்குது. இது எங்கே இருக்குன்னா கன்னிமரா நூலகம் சென்னை எழும்பூரில் இருக்குது. சரியா? அடுத்து நடுவண் நூலகம் இது எங்கே இருக்குது அப்படின்னா திருவனந்தபுரத்தில் இருக்குது. இதுதான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பொது நூலகம். என்னது? நடுவண் நூலகம் திருவனந்தபுரத்தில் இருக்குது. அடுத்து கல்கத்தாவில் இருக்க தேசிய நூலகம் தான் ஆவண காப்பக நூலகம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கல்கத்தாவில் இருக்க தேசிய நூலகம் தான் ஆவண காப்பக நூலகம்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்குது, கல்கத்தாவில் இருக்குது. சரியா? இந்தியாவிலே மிகப்பெரிய நூலகம் எதுன்னா கல்கத்தாவில் இருக்க ஆவண காப்பக நூலகம். அடுத்து அமெரிக்காவில் இருக்க லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் தான் உலகிலே மிகப்பெரிய நூலகம். ஓகேவா? ஓகே. அடுத்து 27 பார்க்கலாம். எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி. சமைப்பது தாழ்வில்லை. எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி. இது தாழ்வான் கொஷின் மார்க் போட்டாங்க. கொஷின் மார்க் போட்டாவே வினா வாக்கியம் தான். ஓகேவா? சமைப்பது தாழ்வில்லைங்கிறது செய்தி வாக்கியங்கள். செய்தி வாக்கியம்னு ஒரு 2 வாக்கியம் சொல்கிறேன். தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை, அதுவும் செய்தி வாக்கியம்தான். என் அண்ணன் நாளை வருவான், அதுவும் செய்தி வாக்கியம்தான். ஓகேவா? அடுத்து 28வது. கீழ்கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம் எது? நான் இலக்கணம் படித்தேன். இது வந்து தன்வினை வாக்கியம். செங்குட்டுவன் தங்கம் வாங்கு வித்தான். இது பிறவினை வாக்கியம். என்னே தமிழின் இனிமை. இது வந்து ஒரு உணர்ச்சியை சொல்கிற மாதிரி இருக்குது, அதனால உணர்ச்சி வாக்கியம். தமிழ் இயக்கம் நூலை இயற்றியவர் யார்? இது வந்து வினா வாக்கியம். சரியா? அடுத்து 29. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால். இவ்வடிகள் அமைந்துள்ள அடி எதுகை சொற்கள். இதில் இருக்க அடி எதுகை சொற்கள் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபுல்லாக இருக்குது. இது ஆக்சுவலாக இப்படி எழுதியிருக்கணும். மெத்த வணிகலன் வந்து கீழே வரணும், இங்கே மெத்த வணிகலன் அந்த மாதிரி வரணும். இதில் அடி எதுகை கேட்டிருக்காங்க. சரியா? இதில் முத்தமிழ் எதுகைன்னா என்னப்பா? ரெண்டாவது எழுத்து வந்து சேமா வரணும். இதில் முத்தமிழ் மெத்த இதில் இருக்க சொல் தான் வந்து சேமா வந்திருக்கு. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து சரியான இணையை தேர்க. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலை எம் உயிர் உள்ளவும் நிதம் ஓதி யுணர்ந்தின் ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் நிதம் ஓதி யுணர்ந்து இன்புறுவோமே. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி சரியாக பொருந்தும் எதுகையுள்ள இணையை எடுத்தெழுதுக. எதுகைனா 2ஆம் எழுத்து. இங்கே பாருங்கள், ஆப்ஷனில் நம்ம எலிமினேட் பண்ணலாம். சியும் டியும் மோனேன்னு கொடுத்துருக்காங்க, அது நம்ம பார்க்கவே தேவையில்லை. இது 2 மட்டும் பார்த்தா போதும். எதுகைனா என்ன? 2ஆம் எழுத்து சேர்ந்து வரணும். இது 2லுமே 2ஆம் எழுத்து சேர்ந்து வந்திருக்கு. எதுகை அடி எதுகை எதில் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு வார்த்தையில் மட்டும்தான் பார்க்கணும். இங்கே கொடுத்துருக்கிற தேனிலே ஊனிலே மட்டும்தான் ஃபஸ்ட்டு வார்த்தையாக இருக்குது. தேரும் புருவோம் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, இது வராது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 31வது கொஷின். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசுமரத்து ஆணி போல எளிதில் பதியும். இன்னொரு கொஷின் நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். யானை புக்க புலம் போல. இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். மலைமுகம் காணா பயிர் போல ஓமை தொடர் விளக்கும் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. மலைமுகம் காணா பயிர் போல வருந்துதல். சரியான சொல்லை இட்டு நிரப்பி பழமொழியை நிறைவு செய்க. கந்தை டேஸ் கசக்கிக்கட்டு கூழ் டேஸ் குளித்துக்குடி. கந்தையானாலும் கசக்கிக்கட்டு கூழானாலும் குளித்துக்குடி. 34. பழமொழிகள். ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி. இருப்பவனுக்கு புலி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா? பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா? புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்.
இதில் எது இதுக்கு மேட்ச் ஆகுதுன்னா, இருப்பவனுக்கு புலி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். ஏழை பணக்காரங்கிற வேறுபாடுக்கு உரிய மொழி எதுன்னா அதுதான் பழமொழி. அந்த பழமொழி தான் வரும். உண் என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சம் உண்டு. வினை எச்சம் உண்டு. உண்டுங்கிறது பெயரெச்சம், உண்டல்ங்கிறது தொழிற்பெயர். சரியா? இதுக்கு முன்னாடி ஒரு தொழிற்பெயர் பார்த்தோம், என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே இருக்கு பாருங்கள். தொழிற்பெயர்னா செப்பல், வினைத்தொகை காய்மணி. சரியா? இப்போ அந்த கொஷினுக்கு போகலாம். ஓகே, அடுத்து 36வது கொஷின். படி என்ற வேர்ச்சொல்லுக்கு மிக சரியான வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக. வினையாளனையும் பெயர்னாவே படித்தவனை. சரியா? கீழ்கண்ட சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக. பயின்றான், பயில். கிறித்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார்? ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை. கிறித்துவ கம்பர் யாருன்னா ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை. வீரமா முனிவரை போட்டு வந்துடக்கூடாது. சரியா? ஓகே. கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர்ச்சொல் வகை. மகிழினி காலை 9 மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு எடுத்து கொடுத்து அனுப்பினாள். இப்போது இந்த வாக்கியத்தில் இதில் நமக்கு பெயர்ச்சொல் கொடுத்துருக்காங்களாம். எந்த இதுனா காலப்பெயர், தொழிற்பெயர், பொருட்பெயர், பண்பு பெயர். இந்த 4மே அதில் வரணும். எது வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு காலப்பெயர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா? காலப்பெயர் மகிழினி காலை, அதிலே காலப்பெயர் வந்துடுச்சு. ஓகே, அப்போ அது வரும். தொழிற்பெயர் பேருந்தில் ஏறி, சென்றால், அனுப்பினால், இது எல்லாமே தொழிற்பெயர் தான். ஓகேவா? அடுத்து பண்பு பெயர். பண்பு பெயர்னா என்ன? ஒரு ஷேப்பு, கலரு அந்த மாதிரி குறிக்கணும். அந்த மாதிரி இதில் இருக்கான்னு பார்க்கலாம். மகிழினி காலை 9 மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள். இது எதுவுமே பண்பு பெயர் இல்லை. வற்றல் குழம்புன்னு போட்டு வந்துடக்கூடாது. இது பண்பு பெயர் கிடையாது. அடுத்து இது பொருட்பெயர். வற்றல் குழம்பு, இந்த பள்ளி, பேருந்து, இது எல்லாமே பொருட்பெயர். அப்போ நமக்கு ABD இருக்குது, C தான் இல்லை, பண்பு பெயர் இல்லை. அப்போ அதுதான் ஆப்ஷன். அடுத்து இதுக்கான ஆன்சர் என்னது? பண்பு பெயர். கிறித்துவ கம்பர் யாருன்னா ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை. இதுக்கு பண்பு பெயர் இல்லை. வட்டம் பெயர் சொல் வகைகள் பண்பு பெயர். வட்டம் அது ஷேப்பு, அப்போ பண்பு பெயர் தான் வரும். சரியா? இந்த கொஷின் பாருங்கள், நல்லாயிருக்கு. கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவர் உலகம் சென்றாள்? இந்த கொஷின் நான் பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். இந்த மாதிரி கொஷின் இருக்குன்னு. 14 நாட்களாம். சரியா? அடுத்த கொஷின். சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது? சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு இளம்பகம். சரியா? அதனுடைய உட்பிரிவு இளம்பகம். சரி, எத்தனை இளம்பகங்கள் இருக்குது? 13 இளம்பகங்கள் இருக்குது. சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யார்? திருத்தக்க தேவர். இந்த 13 இளம்பகங்களும் நம்ம சொல்லி பார்க்கலாமா? பாருங்கள், சொல்கிறேன். 13 இளம்பகங்களும் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நாமகள் இளம்பகம், நாமகள் இளம்பகம், கோவிந்தையர் இளம்பகம், காந்தர்வத்தத்தையர் இளம்பகம், குணமாலையார் இளம்பகம், பதுமையார் இளம்பகம், கேமசரியார் இளம்பகம், கனகமாலையார் இளம்பகம், விமலையார் இளம்பகம், சுரம்சியார் இளம்பகம், மண்மகள் இளம்பகம், பூமகள் இளம்பகம், இலக்கணையார் இளம்பகம், முத்தி இளம்பகம். சரியா? 13 இளம்பகங்கள் இருக்குது. எதில்? சீவக சிந்தாமணியில். யார் எழுதுனா? திருத்தக்க தேவர். சரி, 13 இளம்பகங்கள், 3145 பாடல்கள் இருக்குது. சரியா? இதுக்கான முன்னோட்டமாக தான் நரிவிருத்தம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறதா சொல்லுவாங்க. சீவக சிந்தாமணியில் ஏமங்கத நாட்டின் வளத்தை பற்றி குறிப்பிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இந்த திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர்களுள் அரசன்னு சொல்லி வீரமாமுனிவர் சொல்லியிருப்பார். ஓகே, இந்த திருத்தக்க தேவர் சமண சமயத்தை சார்ந்தவர், 9ஆம் நூற்றாண்டையும் சார்ந்தவர் திருத்தக்க தேவர். சரியா? ஓகே, இதுக்கான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் போதும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? 43வது கொஷின். ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விசயன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் சூளாமணி. திவிட்டன் விசயன், சூளாமணி. திவிட்டன்
விசயன் சூளாமணி, திவிட்டன் விசயன் சூளாமணி. சரியா, திவிட்டன் விசயன் சூளாமணி இது ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. சூளாமணியை எழுதியவர் யாருன்னா தோலாமொழி தேவர். சூளாமணி தோலாமொழி தேவர். சரியா, இது கிபி 10ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. சூளாமணி தோலாமொழி தேவர், திவிட்டன் விசயன் அவங்களுடைய கதையை பற்றி கூறுது. சரியா, அடுத்து நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர் இளங்கோவடிகள். அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னது யாரு? மணிமேகலை எழுதிய சீத்தலை சாத்தனார். சரியா, சீத்தலை சாத்தனார் யார்கிட்ட சொல்லியிருப்பார்னா இளங்கோவடிகள்கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இளங்கோவடிகள் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சேர மன்னர் சேரன் செங்குட்டுவன் அவருடைய தம்பி. சரியா, இவர் தான் வந்து சிலப்பதிகாரத்தை எழுதியிருப்பார், அது நமக்கு நல்லா தெரியும். அந்த சிலப்பதிகாரத்தில் திங்கள், ஞாயிறு, மாமலை இதெல்லாம் வச்சு எழுதியிருப்பார். இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் கேட்குறாங்க, எந்த ஆர்டரில் எழுதியிருக்காங்க அப்படின்னு, எந்த ஆர்டரில் போற்றி புகழ்ந்து எழுதியிருக்காங்கன்னு. திங்கள், ஞாயிறு, மாமலை. சரியா, ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். சரி, அப்போ ஜார்ஜ் எல் ஹார்ட் அவர் என்ன எழுதியிருப்பார்? ஜார்ஜ் எல் ஹார்ட் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா 400 songs of war and wisdom, an anthology of poems from classical தமிழ் புறநானூறு. இவரும் புறநானூறு தான் எழுதியிருப்பார். ஆனால் இவர் எழுதியிருக்கிறது எப்படின்னா 400 songs. ஓகேவா, அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். an anthology of poems from classical தமிழ் புறநானூறு. நம்மளுடைய ஜியோ போப் என்ன எழுதியிருப்பாருன்னா எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு. ஹார்ட் என்ன எழுதியிருப்பாருன்னா 400 songs and anthology ஆஃப் போயம்ஸ். சரியா, நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அடுத்து 46வது கொஷின். தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்டு 10 பாட்டு நூலை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். தொண்டைமான் இளந்திரையன் பாட்டுடை தலைவனாக இருப்பது எந்த நூலில் அப்படின்னா பெரும்பானாற்றுப்படை. சரியா, தொண்டைமான் இளந்திரையன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இருக்கார் இல்லையா, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர் வந்து பெரும்பானாற்றுப்படை அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருப்பார். பெரும்பானாற்றுப்படை அதனுடைய பாட்டுடை தலைவன் தான் தொண்டைமான் இளந்திரையன். சரியா, ஓகே, தொண்டைமான் இளந்திரையன் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எதனுடைய பாட்டுடை தலைவன் அப்படின்னா பெரும்பானாற்றுப்படையோடைய பாட்டுடை தலைவன். சரி, அடுத்தது மலைப்படுகடாம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை. மலைப்படுகடாமை எழுதினது யாரு? பெருங்கௌசிகனார். ஓகே, சூப்பர். அடுத்து இது பார்க்கலாம், பொறுத்துக. வெய்யோன் அப்படின்னா சூரியன், பகலவன். கரங்கு காற்றாடி. கொண்டல் மழை மேகம். வேழம்னா யானை, இது நமக்கு தெரியும். வேழம்னா ஆண் யானை, பிடினா பெண் யானை. சரியா, 3142 அப்போ ஆப்ஷன் பி. ஓகேவா, அடுத்து 49. ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் எதுனா உத்தரகாண்டம். அப்போ உத்தரகாண்டத்தை எழுதினது யாரு? ஒட்டக்கூத்தர். உத்தரகாண்டத்தை எழுதியது ஒட்டக்கூத்தர். 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஒட்டக்கூத்தர் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். சரி, அடுத்து பார்க்கலாமா? 50வது கொஷின். காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் ராவண காவியம். ராவண காவியம். சரி, இதுக்கு முன்னாடி ஒரு அண்ணா ஒரு நூலை பற்றி பாராட்டியிருப்பார். அது என்னது? கலிங்கத்து பரணி. எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் உண்டென்றால் அது கலிங்கத்து பரணின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருப்பார். இதில் இன்னொரு நூல் கொடுத்துருக்காங்க, அதுதான் ராவண காவியம். சரியா, காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறின்னு சொன்னது இது ராவண காவியம். இதை யார் எழுதியிருப்பார் அப்படின்னா புலவர் குழந்தை தான் எழுதியிருப்பாங்க. சரியா, அடுத்து 51வது கொஷின்.
டைம் என்ன இதே அரை மணி நேரம் ஆகிடுச்சா? சரி, இந்த கொஷினை இன்றைக்கி முடிச்சுட்டு தான் போகிறோம். பார்க்கலாம். அவ்வளோதான். 50 கொஷின்ஸ் பார்த்துடலாம். இது கொஞ்சம் நம்ம நிறையா பார்த்தோம்னா தான் நமக்கு நிறையா ஞாபகம் வரும். அதுக்கு தான். ஓகே, நல்லா ரிவிஷன் பண்ணி போயிடலாம். இந்த கொஷின் பேப்பரை நம்ம மனப்பாடமே பண்ணி ஆகணும். ஏன்னா அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. நல்லா இருக்குது இந்த கொஷின் பேப்பர். ஓகேவா? ஓகே, ஃப்ரெஷ் ஆகிட்டிங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். 51வது கொஷின். ஏழமை வேடன் அறிந்தல். ஒரு நிமிஷம் இருங்க. ஏழமை வேடன் இறந்திலே. இந்த சென்டென்ஸ் படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதான் ஒரு டைம் படிக்கிறோமா? ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ என்று இயம்பியவன் குகன். ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ என்று இயம்பியவன் குகன். ஓகே. திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் நாலடியார். நாலடியாரை எழுதினது யாரு? சமண முனிவர். ஓகேவா? நான்மணி கடிகைய விளம்பினாகனார். ஓகே. 5 சிறு வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் ஏலாதி. ஏலாதியில் 81 பாடல்கள் இருக்கும். ஓகேவா? சிறுபஞ்ச மூலத்தில் காரியாசன் எழுதியிருப்பார். நாலடியார் தான் சமண முனிவர் எழுதியிருப்பாங்க. திருக்கடிகம் நல்லாதனார் எழுதியிருப்பார். திருக்கடிகத்தில் 100 இருக்கும்னு நினைக்கிறேன். 100 பாடல்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? 4 400 ஏலாதி திருக்குறள். சரியா? இது என்ன அப்படின்னா, இது ரொம்ப முக்கியம். மண்பதைக்கு பொதுவான நூல் எது? திருக்குறள். மண்பதைக்கு பொதுவான நூல் எது? திருக்குறள். இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியவே இல்லை. மண்பதைக்கு பொதுவான நூல் திருக்குறள். சரியா? ஓகே. சிறுபஞ்ச மூலத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 5 மூலிகைகள் சொல்லியிருப்பாங்க. சரியா? இதில் இது பார்க்கலாம். 55வது கொஷின். எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை ஒப்புரவு. தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை ஒப்புரவு. தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும். தீதின்றி வந்த பொருள் அறமும் இன்பமும் ஈனும். தீது இல்லாமல் நமக்கு கிடைக்கிற பொருள் அறமும் இன்பமும் கொடுக்கும். 57வது கொஷின். தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எது? டாக்டர் ரா அரங்கநாதன் விருது. சரி, இவருடைய பிறந்த நாளை தான் தேசிய நூலக நாளாக குறிப்பிட்டிருப்பாங்க. இவருடைய பிறந்த நாள் என்னப்பா? இவருடைய பிறந்த நாள் போன டைமில் கூட 2024 குரூப் 4 கொஷினில் கூட கேட்டிருந்தாங்க. என்னது? ஆகஸ்ட் 9. சரியா? ஆகஸ்ட் 9 தான் தேசிய நூலக நாள்னு சொல்லுவாங்க. அரங்கநாதன் வந்து சீர்காழி ரா அரங்கநாதன் அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. சரியா? ஓகே. இன்னொன்று இதில் பார்க்கலாம். உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே. இது சொன்னது யாருப்பா? உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே. கரெக்ட். கதையை தான் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு சென்டென்ஸு. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். யார் சொன்னா? அறிஞர் அண்ணா. ஓகே. இந்த கொஷின் பேப்பர் எடுத்தவங்க 9th ஸ்டாண்டர்டில் இருக்க இயர் 5 அதுலேயே எத்தனை கொஷின் எடுத்துட்டாங்க? 2 3 கொஷின் கேட்டுருப்பாங்க போல். ஓகே. அடுத்து 6வது கொஷின். தீதின்றி வந்த பொருள் இதெல்லாம் பார்த்துட்டோம். சாரி. 58வது கொஷின். திருவி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கும்? திருவாரூர். திரு என்பது திருவாரூர். இவர் தான் திருவிக்கா தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? பெரிய புராணத்தை புகழ்ந்து கூறியவரும் திருவிக்கா தான். அடுத்தது. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை என்று அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். இக்கூற்று விஜயலட்சுமி பண்டித்துடையது. பொருந்தாததை கண்டறிக. கரிசலாங்கண்ணி, ரங்கராசம், கையாந்தகரை இது எல்லாமே கரிசாலையை குறிக்கும் பெயர். சிங்கவல்லி தான் இதை குறிக்காது. சரியா? சிங்கவல்லிங்கிறது ஞானப்பச்சிலைன்னு நினைக்கிறேன். ஓகே. கவிமணி என்னும் பட்டம் தேசிக விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். சரி, இது கல்லை பிசைந்து கனியாக்கும் அப்படின்னாவே கவிமணி.
ஓகேவா? இன்னும் ஒரு 2 சென்டென்ஸ் இருக்குது, அதையும் சொல்கிறேன் கேளுங்க. கவிமணி பற்றி தமிழ் 9th தமிழ் ஓல்டு புக்கில் இருக்குது. அந்த ஓல்டு புக்கில் இருக்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இருங்க, நான் அந்த புக்கை எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. கவிமணியின் கவிதைகள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா, அது ஒன்று. சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும், அதுவும் கவிமணி தான். மங்கை சாலை, ஒரு மங்கை வந்து சாலையில் நடந்து போகிறாங்க, சபையில் தமிழ் எழுந்து பேசுகிறாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ கொஷின் பேப்பருக்கு போகலாமா? ஓகே, அங்கங்கே அப்படியே இம்பார்ட்டண்ட்டாக இருக்க பார்த்துடலாம். ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஷின் பேப்பராக இருக்குது, அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலிங் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா கொஷின் பேப்பருமே இலக்கணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. இது எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங்கிறதுனால இலக்கியத்திலேருந்து கேட்டிருக்காங்க போல். சரி, ஓகே, பார்க்கலாமா? நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. இது எந்த வரிகள் அப்படின்னா புறநானூற்றின் வரிகள். இது யார் எழுதியிருப்பாங்கிறதும் ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க, அது பின்னாடி கொடுத்துருக்காங்க வெண்ணி கொய்த்தியார்னு, அதையும் பார்ப்போம். ஆன்சரையும் சொல்லிவிட்டேன்னா, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக, புறநானூறு. ஓகே, 63வது கொஷின். சென்னை அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவியவர் டாக்டர் முத்துலட்சுமி. ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் பார்த்தோம், அது என்னது? இங்கே பாருங்கள். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்றுன்னு சொன்னது விஜயலட்சுமி பண்டிட். இப்போ நம்ம பார்த்துருக்க கொஷினை, சென்னை அடையாற்றில் அவ்வை இல்லம். ஓகேவா? அவ்வை இல்லம்னா முத்துலட்சுமி பண்டிட். ஐயோ, அவ்வை இல்லம் அப்படின்னா முத்துலட்சுமி. ஓகேவா? அடுத்தது, தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்படுபவர் அஞ்சலை அம்மாள். தென்னாட்டின் ஜான்சி ராணி அஞ்சலை அம்மாள். சரியா? அடுத்த 5வது கொஷின். தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் வெண்ணி கொய்த்தியார். வந்துச்சா? ஓகே, அடுத்த திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் பிறந்த நாடு கன்னடா. 67. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் நிலப்பகுதி நீலகிரி. பூவில் இதழக தனையது உருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் பரிபாடல். இதுக்கு முன்னாடி மதுரை காஞ்சி பார்த்தோம், இது பரிபாடல். பூவில் இதழக பரிபாடல். ஓகேவா? தந்தை பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு யுனெஸ்கோ. எப்போ வழங்கியிருப்பாங்க? 1970. 1938 அவருக்கு பெரியாருங்கிற பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்டது. சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஜாசப் பெஸ்கிங்கிறது இன்னொரு பெயர். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார். யார் கூறியிருக்காங்க? ராபி சேதுபிள்ளை. ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலேயே நிலை நின்றதுவாம். ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யாரு? பெருஞ்சித்திரனார். சரியா? இது அந்த கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடின்னு 6th ஸ்டாண்டர்ட்லேயே வருமே, அதுதான் இது. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், இதெல்லாம் இவர் எழுதுனது தான். பள்ளிப்பறவைகள். இவருக்கான 3 இதழ்கள் வந்து தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம், தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம், இது 3 தான் இவர் எழுதிய நூல். இவர் நடத்திய இதழ். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். சரியா? அடுத்த தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவேசா. வீரமாமுனிவர்
தமிழ் முனிவர்களுள் ஒருவராகனா ராபி செய்து பிள்ளை, ஆழி பெருக்கிற்கும்னா பெருஞ்சித்திரனார், தமிழ் தாத்தா ஊவேசா. இவரோட இயற்பெயர் என்னப்பா? ஊவேசாங்கிறதுக்கு ஃபுல் மீனிங் சொல்லுங்கள் பாப்பா. உத்தமநாதபுரம் வேங்கட சுப்பையாவின் மகன் சாமிநாதர். ஓகேவா? அடுத்த கொஷின், சரியான விடையை தேர்வு செய்க. சரியான விடையை தேர்வு செய்க. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் சூரியநாராயண சாஸ்திரி. ஓகேவா? அடுத்து, முதல் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் தனிநாயகம் அடிகள். தனிநாயகம் அடிகள். எங்கே நடந்திருக்கோம்? கோலாலம்பூரில் நடந்திருக்கோம். சரியா? கடைச்சங்க காலத்தில் முதல் உலகத்தமிழ் மாநாடு இருக்குது இல்லையா, அது கோலாலம்பூரில் 1966 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? 1966. சரியா? ஓகே. அடுத்த, கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன. கண்ணெழுத்துக்கள். கடைச்சங்க காலத்தில் கண்ணெழுத்துக்கள். செப்பு திருமணிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது சோழர் காலம். செப்பு திருமணிகளின் பொற்காலம் சோழர் காலம். செப்பு திருமணி சோழர் காலம். கண்ணுள் வினைஞர் என அழைக்கப்படுபவர் ஓவியம் வரைபவர்கள். ஓவியம் வரைபவர்கள். பாசவர்னா வெற்றிலை விற்போர். ஓசுனர்னா எண்ணெய் விற்போர். கால் முளைத்த கலைகள் என நூலின் ஆசிரியர் ராமகிருஷ்ணன். பாதம்ங்கிற தலைப்புலையும் இவர் தான் எழுதியிருப்பார். சரியா? அடுத்து, இது பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பொறுத்துக. சரியா? புதுமைப்பித்தன் காஞ்சனை. புதுமைப்பித்தன் காஞ்சனை. புதுமைப்பித்தன் காஞ்சனை. அடுத்து, ராஜகோபாலன். ராஜகோபாலன் வந்து 3 உள்ளங்கள். ராஜகோபாலன் 3 உள்ளங்கள். மௌனி அலியாச்சுடர். மௌனி அலியாச்சுடர். ஜானகிராமன் முள்முடி. 3412 ஆப்ஷன் பி. புதுமைப்பித்தன் காஞ்சானை. ராஜகோபாலன் 3 உள்ளங்கள். மௌனி அலியாச்சுடர். ஜானகிராமன் முள்முடி. சரியா? அடுத்து, தவறான தொடர்களை தேர்ந்தெடுங்க. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம். ஆமாம், தப்பாட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படுகிறது. இல்லை, ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க. அப்போ இது ஆன்சர் தப்பு. தேவராட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படும். கரெக்டு. நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலையை தெருக்கூத்து. இல்லை, நாட்டுப்புற மக்களால் இல்லை, நாட்டுப்புற கலைகள் அது ஒன்று. நாட்டுப்புற மக்களும் எழுதுவாங்க, நகர்ப்புற மக்களும் எழுதுவாங்க. அப்போ 1 and 3 ஆர் கரெக்ட். 82வது கொஷின். 40 நிமிஷம் ஆகிடுச்சா? பார்த்துடலாம். அவ்வளோதான். இன்னும் ஒரு 10 கொஷின். பொங்கற் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விடத்தான் செய்கிறது என எழுதியவர் அண்ணா. இதோட 2 கொஷினில் அண்ணாக்கான பதில் வந்து வந்திருக்கு. சரியா? அடுத்து, பொறுத்துக. யாக்கை உடம்பு. புன்புலம் புள்ளிய நிலம். வேளம்னா ஆண் யானை. அங்கே பார்த்தோம்ல. பிடினா பெண் யானை. சரியா? பொலிக்கும்னா உரிக்கும். அப்போ 1 3 4 2 ஆப்ஷன் சி. சரியா? யாங்கிறது ஒரு வகை மான். சரி. முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் காவியம். இதில் இந்த கொஷின் எனக்கு தெரியவே தெரில, இப்போ தான் எனக்கு தெரியுது. முழுக்க கவிதைகளே கொண்ட சுரதாவின் இதழ் எதுனா காவியம். பாரதிதாசனின் அழகிய சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எழிலோவியம். அழகிய சிரிப்புக்கு அடுத்து எழிலோவியம் வாணிதாசன் எழுதியிருக்காரு. 86வது, பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர் பாரதியார். 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளாக தொகுக்கப்பட்ட பாடல்களை பாடியவர் திருஞான சம்பந்தர். நடமாட கோயில் நம்பர்க்கு 1 ஈயல் படமாட கோயில் பகதவர்க்கு அது ஆமே என்று பாடியவர் திருமூலர். நடமாட கோயில் படமாட கோயில்னா திருமூலர்.
பட்டினப்பாலை போல் ஆச்சரியம்னா பாரதியார். 12 திருமுறைகளில் முதல் 3 வந்து திருஞான சம்பந்தர். 15 சித்தர்களுள் ஒருவர் போகர். ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் வானமாமலை. வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உன்னை கூடாதென்றார் தடுப்பார். கூடாதென்றார் தடுப்பார். கோமதித்தாய் ஈஸ்வரியே. அழகிய சொக்கநாதர். நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குயில் பாட்டு. ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு என்பதில் தமிழோடு ஒப்பிட்டு பாடிய சொல் ஆழிக்கு இணை தமிழ். ஆழினா என்னது? கடல். சரியா? அடுத்து, உலா என்னும் சிற்றிலக்கியத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் உலாபுரம். உலாபுரம். அவ்வளோதான். இடம் 5 கொஷின் தான். தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும். இப்பாடல்களில் வானின் ஒளி ஒழுகுவதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி எது? திருக்குற்றால அருவி. அடுத்து, மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்த்தாய். இவ்வரிகளில் சுட்டப்பட்டவர் தமிழ்தாய். மஞ்சள் குளிப்பாட்டி தமிழ்தாய். சேக்கிழாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் அனபாய சோழன். இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, அனபாய சோழன். இதுக்கு திருக்குற்றால அருவி. மஞ்சள் குளிப்பாட்டி தமிழ்தாய். சேக்கிழாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் அனபாய சோழன். பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை 13. இதுக்கு முன்னாடி ஒரு 13 பார்த்தோம். என்னது? 13 இளம்பகங்கள். சீவக சிந்தாமணி. திருத்தக்கர் தேவர் எழுதிய சீவக சிந்தாமணி. 950. திருவிளையாடற் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் திரு ஆலவாய் காண்டம். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ள இடம் 5ஆம் திருமொழி. 105 பாடல்கள் இருக்கும். அப்பா முடிச்சிட்டோம்ப்பா. உங்களுக்கும் அப்பாடா விட்டுட்டாங்கய்யா அப்படின்னு இருக்குமே. ஓகே, 100 கொஷின் பார்த்துட்டோம். சூப்பர். 40 நிமிஷம் ஆகிடுச்சு. சாரி, ரொம்ப டீட்டெயிலாக போயிட்டேன். அதனால தான் இவ்வளோ இதாகிடுச்சு. ஓகேவா? மற்றபடி இந்த கொஷின் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன்ப்பா. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். நல்லா இருந்துச்சு இந்த கொஷினே. சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் பார்த்த கொஷின் பேப்பர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஷின் பேப்பர் தான் இது. இது என்ன போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னா போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ஜெயிலர். ஓகேவா? சூப்பராக இருந்துச்சுல்ல? சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய். தேங்க்யூ.